இது ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்திருக்கிறேன். இல்லை 5 நிமிஷம் இல்லை, 20 கிலோமீட்டர் 23 தான் ஆகுது. இந்த வார்னிங் போர்ட்ஸு, சைன் போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எலிஃபண்ட்ஸ் இருக்கிறதா, சாமல் நிற அணில்கள், வன உயிரின உய்விடம் அப்படின்னு போட்டிருக்கு. கேரி பேக்ஸ் யாரும் கொண்டு வராங்க, இந்த பிடிங்க இதில் போட்டுருவாங்க. இல்லாட்டி கொண்டு வந்தாலும் இந்த இதில் பேக்கில் போட்டுட்டு போயிடுங்க. வாட்டர் கேன் மட்டும் வச்சுக்கிடுங்க குடிக்கிறதுக்கு, சாப்பாடு, வாட்டர் கேனு. சாப்பாடு கூட ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துடுங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே ஓப்பனாக இருக்கும். சாட்டர்டே 12 மணிக்கு இப்போ நித்திய பூஜை ஸ்டார்ட் ஆகும். திருப்பி சண்டே ஈவினிங் அவங்க எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க. இதான் நம்ம வர்ற பாதை பார்த்துக்கிடுங்க. ஓரளவுக்கு திக் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம். அதுதான் அங்கே முன்னாடியே பார்த்தேன். இந்த செண்பகா ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆக்சுவலாக ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு இவர் நிறைய மெசேஜஸ் வந்து சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கேட்க வேண்டியிருக்கு. நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலே போயிட்டு கரெக்டாக அந்த செண்பகா ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துருக்கு. அவ்வளோதான். நல்ல ஸ்பீடாக நடந்தோம்னா ஈஸியாக நடந்துடலாம். இது ரீச் ஆக கரெக்டாக 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. 9:20 கிளம்பணுமா, சரி 10:20 கிளம்பணும். 10:45 வந்துட்டோம். அந்த ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக சமையல் பண்ணுறதுக்கு, சிலிண்டர்லாம் உபயோகம் பண்ணுறதுக்கு அருமையான ஃபால்ஸ். நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இங்கே ஃபுல்லாக சுற்றி ஃபால்ஸ் தான். நிறையா பேர் வந்துருக்குறாங்க. அதிசயம். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க வயசான. குறுக்க 2-3 ஆறு வருது. நல்லா இருக்குது, அழகு. அப்படி ஒரு அழகு. ஃபுல்லாக நீரோட ஓடிட்டுருக்கு பாருங்கள். திக் ஃபாரஸ்ட். இதுதான் பாதை. இதுக்கு மேலே என்ன பாதை வேணும்? நல்லா நடக்கலாம், குழந்தைங்க கூட நடக்கலாம், பெரியவங்க வயசானவங்களாம் வர்றாங்க. இல்லை நண்பர் போயிட்டுருக்காரு, நம்ம கூட போவோம். நிறைய விஷயம் சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் மேலே போய் நிறையா கேட்போம் அவர்கிட்ட. இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வழியாக கூப்பிட்டு வந்தோன்னா வாரம் கூப்பிட்டு வந்தால் கூட சந்தோஷப்படுவாங்க. ஹெல்த்து வேறு நல்ல, உங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து, ஆமாம் ஆக்சிஜன் வந்து நிறைய கிடைக்கும். லங்ஸுக்கு பியூர் ஏர் எங்கே கிடைக்குது. ஆமாம், அருமையான லொக்கேஷன். ரொம்ப பெரிய ட்ரெக்கிங் கிடையாது. ஓரளவுக்கு இது பாதை மாதிரியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே கல் போட்டிருக்கிறதுனால இந்த கல் வழியாகவே நடந்து போகிறதுக்கு அருமையான இடம் பார்த்துக்கிட்டு. சாட்டர்டே சண்டே மட்டும் வரணும், அப்போ தான் ஆமாம் அது தரிசிக்க முடியும். மக்கள் வந்து சேவிக்கணுன்னா சாட்டர்டே சண்டே வரணும். அப்போ தான் திறந்துருக்கும், நட திறந்துருக்கும். அவரும் இது போடுவீங்கன்னா அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்றுக்கோங்க. இங்கேருந்து நல்லா இருக்கும்.